இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இப்படி கூட செஞ்சுக்கலாம், இன்னொருத்தரையும் பிரிச்சிடலாம். கரீனா, நீங்க எல்லாரும் சேர்ந்து சௌமியாவை ஏதாவது பண்ணிட்டீங்களா என்ன? சௌமியா எப்பவும் எங்க கூட தான் இருப்பா. எங்கள்ல ஒருத்தியா நிரந்தரமா எங்க கூடவே இருப்பா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும், நான் சௌமியா பக்கத்துல இருக்கிற வரைக்கும் உன்னோட இந்த கனவு என்னைக்குமே நிறைவேறாது கரீனா. அப்படின்னா உன்னோட இந்த ஆசையை கூட நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நீ சௌமியா பத்தி கவலைப்படாத. தாய் பாசத்துல நான் அவளுக்கு எந்த குறையும் வரவே விட மாட்டேன். உன்னோட அன்புக்கான பங்கு கூட நான் நிச்சயமா கொடுப்பேன் நிம்மி. என்ன மன்னிச்சிரு நிம்மி, சௌமியாவை நான் விட்டுட்டு போறேன். என்ன இவ்வளவு பதட்டமா இருக்கு? அம்மா தாயே, எல்லாம் நல்லா இருக்குல்ல? நான் இப்போ உடனே அருண் கிட்ட போய் இத பத்தி சொல். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. நான் இப்போ அவங்களை எழுப்பி விட்டேன்னா அவங்களோட தூக்கமும் கெட்டு போயிடும். என்ன பண்றது? இன்னைக்கு மல்லிகா ரத்தத்தோட நான் ஹோலி விளையாண்டிருக்கேன். இதே சந்தோஷத்தோட நாளைக்கு சௌமியாவுக்கு சாயத்தை பூசி கொண்டாடுவேன். சௌமியாவோட நிழலை பறிச்சிட்டேன். இனி மிச்சம் இருக்கிறது அருணும் சுமதியும் தான். அவங்க உறவையும் நான் பிரிச்சதுக்கு அப்புறமா தான் நிம்மதியா தூங்குவேன். வாங்க, இவளோட பணத்தை முதல்ல புதைங்க. அக்கா, சுமதி, நீங்களும் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. எங்கேயாவது போறீங்களா? ஏ சௌமியா, நீ இன்னும் கிளம்பலையா? ரெடி ஆகலையா? எதுக்கு ரெடி ஆகணுங்க? அதான் சொன்னல, ஹோலி பார்ட்டி, ஹோலிக்கு போகணும்ல. சொன்னீங்க. ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. எனக்கு வரணும்னு தோணல. அக்கா, அது எப்படி வராம இருப்பீங்க? இன்னைக்கு ஹோலி பார்ட்டி, நம்ம எல்லாரும் செலிப்ரேட் பண்ணலாம். வாங்க. அப்புறம் நீ இல்லாம என்னால ஹோலி கொண்டாடவே முடியாது. அப்புறம் எப்படி இருந்தாலும் என் வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு சம்மந்தப்பட்டது. அப்படி இருக்கும்போது நீ இல்லாம எப்படி நான் ஹோலி கொண்டாட முடியும்? அதான் சொல்றேன், நாம 2 பேரும் ஹோலியை சேர்ந்தே கொண்டாடுவோம். அப்புறம் இதுல நோன்ற ஆப்ஷனே இல்லை. நான் எப்படி புரிய வைக்கிறதுங்க? நேத்து ராத்திரியில இருந்து என் மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ராத்திரினால ஒழுங்கா தூங்க கூட முடியல. அதனால தான் நான் சொல்றேன். என்னாச்சுக்கா? உடம்பு சரியில்லையா?
ஒரு வேலை நேத்து நடந்த விஷயத்த நினைச்சு அப்படி இருந்திருக்கலாம். அப்படியும் பரவாயில்ல, நாங்களும் ஹோலி கொண்டாடல, யாரும் போக வேண்டாம். இல்லைங்க, அப்படி செய்யாதீங்க ப்ளீஸ். சரி, நான் உங்க கூட வரேன். ஒரு மாதிரியா இருந்துச்சு அவ்வளோதான். ஆனா நான் உங்க கூடவே வரேன். ஒருவேளை வெளியே போனா மனசு லேஸ் ஆகலாம்ல. நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். அப்புறம்க்கா, இன்னைக்கு நோ சாரி ஓகேவா? நீங்க இன்னைக்கு முன்னாடி மாதிரி சுடிதார் போட்டுக்கணும். இன்ஃபேக்ட் நான் போட்டிருக்க மாதிரி ஒரு ட்ரெஸ் உங்களுக்கு வாங்கியிருக்கேன், இருங்க கொடுக்குறேன். இந்தாங்க, சேம் டு சேம். சீக்கிரம் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. சரி, 5 நிமிஷங்க. இவ தான் லலிதா. சௌமியாவை தூக்குற பொறுப்பை நான் இவக்கிட்ட தான் கொடுத்துருக்கேன். ஹோலி திருநாள் அன்னைக்கு நம்ம வேலை ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். இருந்தாலும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தாகணும். சௌமியாவை நேராக இங்கேயே தூக்கிட்டு வந்துடு. நாம் இங்கேயே சந்திக்கலாம். எல்லாரும் கொஞ்சம் கிட்ட வாங்க. நான் சொல்றத கவனமா கேளுங்க. வாங்க. அண்ணா, உங்ககிட்ட நல்ல போதை ஏற மாதிரி பிராண்ட் என்ன வச்சிருக்கீங்க? ஹோலி பார்ட்டி சார், பாங்கு மட்டும்தான் கிடைக்கும். அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க, போதை நல்லா ஏறும். அப்ப சரி, 2 கொடுங்க. என்னங்க பண்றீங்க? ஹோலி கொண்டாடுறேன், என்ஜாய் பண்றேன், வேற என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அப்பா, அவ போட்டிருக்க நகையை நீ கொஞ்சம் பாருங்களேன். ரொம்ப காஸ்ட்லியா தெரியுதுல? அடி முட்டாள், நான் இங்க மகேந்திரனோட ப்ராப்பர்ட்டியை அடையறதுக்காக வந்திருக்கேன்டா. ஆனா நீ அவ கழுத்துல இருக்கிற நகையை பத்தி பேசிட்டு இருக்க. கொஞ்சமாவது புத்தி செலுத்தனமா யோசி. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குடிக்கிறேன். ஹோலிமா, ஓகே, ஒரு வேலை பண்ணலாம். பாதி நீ குடி, மீதி பாதி நான் குடிக்கிறேன். வேணாம் வேணாம் வேணாம், நான் எதுவும் குடிக்க விரும்பல. அப்போ ஓகே. அண்ணா, இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு ஏதாவது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஜூஸ் ஏதாவது இருந்தா கொடுங்க, பாவம் குடிக்கட்டும். இருக்கு சார், ஜூஸ் இருக்கு, தண்ணி இருக்கு. அப்படின்னா 2 கிளாஸ் கொடுங்க. ஹலோ சார். சார் டோன்ட் வரி, இந்த ஹோலி பார்ட்டியில் வெறும் ஜூஸ் மட்டும்தான். நான் பாங் குடிச்சிட்டு இருக்கேன். ஜூஸ் என்னோட ஒய்ஃபுக்கு.